தமிழகத்தில் அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி உறுதியாகி உள்ளது. இதற்கிடையே தேர்தலில் அதிமுக பாஜக வெல்லும் பட்சத்தில் கூட்டணி ஆட்சி அமையுமா என்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அமித்ஷா தந்த பதில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக சொல்லி வந்த நிலையில் திடீரென அவர்கள் தங்கள் அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி சில வாரங்களாகவே யோசித்து வந்த அதிமுகவினர் திமுகவை வீழ்த்த தேவையான கூட்டணியை அமைக்க உள்ளதாக கூறினர். இந்நிலையில் தான் கடந்த மாதம் திடீரென எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் வைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விரிவாக பேசினார். முதலில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் உடன் பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மட்டும் தனியாக பேசியதாக கூறப்பட்டது. ஆனால் அது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை இல்லை என்றே எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தார். இருப்பினும் அதிமுக பாஜக இடையே விரைவில் கூட்டணி அமைய உள்ளதாகவே தகவல் வெளியாயின. இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ளார். அவர் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த பயணத்தில் அதிமுக உடனான கூட்டணி குறித்து அவர் இறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு நடைபெறுமா என்பதில் கேள்வியே நிலவி வந்தது. இதற்கிடையே திடீரென எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசினார். பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா உறுதி செய்தார். இதற்கிடையே கூட்டணி ஆட்சி அமையுமா என அப்போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அமித்ஷா முதலில் நாங்கள் இணைந்துதான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், கூட்டணி ஆட்சிதான் இருக்கும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் நிச்சயம் கூட்டணி ஆட்சி நடைபெறும் என பதில் அளித்தார். சட்டசபை தேர்தலில் வெல்லும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் ஆவார்களா என்று மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்ட போது அமித்ஷா வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதில் சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி அமைகிறது என்றும் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு பிறகு மற்றவை குறித்து முடிவு செய்வோம். யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள் என்பது குறித்து பின்னர் பேசி இறுதி செய்வோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி களம் இறங்கும் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெறுவதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா, அண்ணாமலை உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது டிடிவி தினகரன், OPS, VK சசிகலா ஆகியோர் பற்றி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி கவனம் பெற்றுள்ளது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று பதிலளித்து முடித்து கொண்டார். அதே நேரம் NDA கூட்டணியில் அதிமுக எந்தவித நிபந்தனைகளும் இன்றி இணைந்து உள்ளதாகவும் அமித்ஷா கூறியுள்ளார். சென்னை ITC கிராண்ட் சோழா ஓட்டலில் பாஜக அதிமுக கூட்டணியை உறுதி செய்த நிலையில் சென்னை அடையாறில் உள்ள பசுமை வழிசாலையில் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ள நயினா நாகேந்திரன், மத்திய இணை அமைச்சர் L. முருகன் ஆகியோருக்கு இரவு விருந்து அளிக்கப்பட்டது. இதில் பாஜக மூத்த நிர்வாகிகள் மற்றும் அதிமுக மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றம் என அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அடுத்த நிமிடம் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இருந்து புறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான நிலையில் இக்கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி இணையுமா, தாவேக தலைமையில் அமையும் கூட்டணியில் இணையுமா அல்லது வழக்கம் போல் தனித்தே போட்டியிடுமா என்பதையும் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். பாஜக அதிமுக தலைமையில் அமையும் கூட்டணி தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமையும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. ஒருவேளை தமிழக வெற்றி கழக கூட்டணியில் O. பன்னீர்செல்வம் தொடங்க உள்ள புதிய கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து தேர்தலை சந்தித்தால் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சியாக கூட வர முடியாமல் தோற்கடித்து எதிர்க்கட்சியாக தேமுதிக வெற்றி பெற்றது போல் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வெற்றி பெற முடியாமல் போனால் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தாவேகா
கூட்டணி எதிர்க்கட்சியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக 2026 தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவாக போட்டியிட்டு இருந்தால் அதிமுகவை மீண்டும் 3வது முறையாக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி கைப்பற்றி இருக்கும் என்றும் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக அதிமுக தலைமையிலான வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து இருந்தால் குறைந்தபட்சம் 20 இடங்களில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று இருக்கும் என்பதை இரு கட்சி தலைவர்களும் உணர்ந்தே 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க புதிய யுக்தியை கையில் எடுத்துள்ளனர். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.